சும்மா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மகன் அடிப்படை பிரச்சனையை கொண்டு ஐடென்டி பண்ணி அதை நான் என்ன செய்ய வேணும் என்று எனக்கு காட்டினது இந்த டாக்டர். அவர் அதை காட்டினதுன்ற வெளிப்பாடு தான் இந்த மகன் அவுட்புட் இன்றைக்கு. இல்லாட்டி நான் நினைக்கிறேன் இந்த மகனை இந்த நிலைக்கு கொண்டு வந்துருக்க முடியாது. எனக்கு சொன்னால் எனக்கு என்ன பிரச்சனையை ஐடென்டியோட தெரிஞ்சிருக்காங்க. இப்போ இவர்கிட்ட வந்ததால் நான் கடவுட்ட பிரச்சனையை ஐடென்டி பண்ணி இந்த டிரெக்ஷன் பண்ணியிருக்கிறேன். டாக்டரை போய் சந்திக்கும். அட்லீஸ்ட் டாக்டரை சந்திக்க முடியாத ரேஞ்சில் உள்ள ஆட்களுக்கு நீங்கள் இதை செய்தால் இப்படி நடக்கும், உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அந்தளவுக்கு என்ன வளர்த்துருக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்ததால் மகன் இந்த லெவலுக்கு கொண்டுறோன்னு நான் நம்பினேன். டாக்டரால் நம்ப எல்லாமே இருக்குது. ஏன்னு சொன்னால் அவருக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக விட்டு அவுட்புட் இருக்குது. இப்போ இந்த 5 இயர்ஸில் நான் அவரை இப்போ கிரேட் 2 படிக்கிறார். அதை 2ல் அவர் 3rd ரேங்கில் இருக்கிறார். ஆனால் 3rd ரேங்க்லேயே 1st ரேங்க் 2nd ரேங்க் இருக்கிறவரை விட 2 பாடத்தில் ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுத்து மற்ற பாடங்களில் ஹையஸ்ட் எடுத்துருக்குறார். ஆக அந்த ஹேண்ட் ஒர்க் ஆர்ட் அதுகளில் வீக்காக இருக்கிறதால அவர் 3rd ரேங்கே போயிருக்கார். ஆனால் அவருக்கு விளங்குது நான் 1st ரேங்க் போகணும். அவர்கிட்ட டார்கெட் அடுத்த இன்னொரு 5 இயர்ஸுக்குள்ள தான் தான் அந்த பெஸ்ட் ஆஃப் ஸ்கூல் அண்ட் ரேஞ்சில் தான் அவர்கிட்ட திங்கிங் இருக்குது. அதை நாங்கள் அதை என்கரேஜ் பண்ணுறதால டாக்டர் சொன்ன அட்வைஸின் படி நாங்கள் அவரை அந்த ரூட்டில் போக விட்டுருக்குறோம். சில பேரண்ட்ஸ் சொல்லுறத கேட்க மாட்டோம். ஒன்று சுய புத்தி இருக்கணும், இல்லை சொல் புத்தி இருக்கணும். இது 2ல் ஏதாவது ஒன்று பெஸ்ட்டாக இருந்தால் தான் அது செய்ய முடியும். நான் சுய புத்தி இல்லாதபடியா சொல் புத்தியை கேட்டபடியா இன்றைக்கி நல்ல ரேஞ்சில் இருக்கேன். இன்னொரு 5 இயர்ஸில் இதை விட நல்ல லெவலுக்கு கொண்டு வரது நான் நம்புகிறேன். அப்போ கொண்டு இன்னொரு 5 இயர்ஸுக்கு பிறகு தான் நான் டாக்டருக்கு இவரை மீட் பண்ண வைப்பேன். அப்போ அவரை இன்னும் சர்ப்ரைஸ் ஆகிற நிலையில் தான் அவர் டாக்டரை சந்திப்பேன். அதான் இந்த மகன் அறுத்து விட்ட மாலை மாதிரி அதை போத்தது டாக்டர் இல்லாட்டி இந்த பிள்ளைக்கு நிலைமையை நான் சொல்லவே முடியாது. இங்கே போய் நான் இந்த பிள்ளைங்க ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஸ்டோரின்னு நான் இன்று வரைக்கும் நான் என்ன ரேஞ்சுன்னு நான் யாருக்குமே சொன்னதில்லை. ஆனால் இந்த முதல் டீச்சர் அனுபிசன் தான் நான் சொல்லிக்கிறேன். இந்த பிள்ளைக்கு ஒரு சிங்கள டீச்சர் தான் முதலாவது டீச்சர்ன்னு சொன்னால் அவருக்கு தெரிஞ்சது அவ தான் ஃபர்ஸ்ட் டீச்சர். அந்த விஷயத்துல நான் டீச்சர் முறையில் நான் அவக்கு பார்க்க கூட டீச்சர் முறையில் நான் தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12, 4 4s are 16, 4 5s are 20, 4 6s are 24, 4 7s are 28, 4 8s are 32, 4 9s are 36, 4 10s are 40, 4 11s are 44, 4 12s are 48. Thank you. 6 and 6 and from கடைசியா பாருங்க 8 6 okay 6 okay 6 சொல்லுங்க எல்லாரும் 6 1s are 6 அங்க பாரு 6 2s are 12, 6 3s are 80, 6 4s are 34, 6 5s are 30, 6 6s are 36, 6 7s are 42, 6 8s are 48, 6 9 are 54, 50 okay 54 6 10s are 60, 6 11s are 66, 6 12s are 72. good Very good. Thank you, say thank you. Thank you.